الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் மீதும் குறிப்பாக நமது மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மார்க்கத்தை பற்றிய எதையாவது ஒரு செய்தியை நாம் துவங்கினோம் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தொடாமல் நாம் எந்த செய்தியையும் பேச முடியாது. தொழுகை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் நமக்கு தொழுகையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஒரு மனிதர் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். வியாபாரம் தொடர்பாக நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அவர் பேசித்தான் ஆக வேண்டும், அவர் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படியாக நாம் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நபி அவர்களை தொடர்பு படுத்தாமல் அந்த காரியத்தினுடைய துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எந்த செய்தியாக இருந்தாலும் நபி அவர்கள் இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே வருடத்தினுடைய 365 தினங்களும் நபி அவர்களை குறித்த செய்திகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே கண்விழித்ததிலே தொடங்கி இரவிலே நாம் தூங்க செல்லுகிற வரைக்கும் நபி அவர்களுடைய பெயரை நாம் உச்சரிக்காத நாட்களே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஏராளமான நாட்கள் நாம் நபி அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இருப்பினும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்க தினங்களிலே நாம் அமர்ந்திருப்பதால் நபியினுடைய வருகை குறித்து நபி அவர்கள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய 5ஆம் தேதி, அதாவது சர்வதேச ஆசிரியர் தினம் என்ற பெயரிலே கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசானாக இருந்து, ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு வழிகாட்டியாக இருந்து, நல்லாசிரியராக இருந்து எப்படியெல்லாம் சஹாபாக்களை பக்குவப்படுத்தி அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பேசுவதும் கேட்பதும் இன்றைய தினத்திற்கு மிக பொருத்தமாக தெரிகிறது. எனவேதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக
நல்லாசிரியராக நபிகளார் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு ஆசிரியராக அனுப்பி வைத்தார், ஆசானாக அனுப்பி வைத்தார். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் வருவதற்கு முன்னர் இருந்த அந்த காலம் அங்கே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்தினுடைய ஏராளமான பழக்கங்கள் அங்கே அவர்களுக்கு மத்தியிலே பழக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏராளமான செய்திகள் நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் வரைக்கும் ஏராளமான நிகழ்ச்சிகள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் அல்லாஹ் அந்த மூட பழக்க வழக்கங்களை, கண்மூடித்தனமான அந்த செயல்பாடுகளை எல்லாம் அந்த தேசத்திலிருந்தே ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்ப வேண்டும் என்ற ரீதியிலே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபி அவர்களை அனுப்பி வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு வருகை தருகிற போது இந்த உலகம் இருளிலே மூழ்கி கிடந்தது. கரண்டை இல்லாமல் கேட்க வேண்டாம். அநியாயம் என்கிற இருள், அசத்தியம் என்கிற இருள், சரியது தவறு என்பதை பிரித்து பார்க்க முடியாத ஒரு இருளான சூழ்நிலைகளிலே அங்கே சமூகம் மண்டி போய் கிடந்தது, மூழ்கி போய் கிடந்தது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களின் வருகையை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நூர் என்று அல்லாஹ் நபியை குறித்து சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்கள் அனைவரையும் அல்லாஹ் அழைக்கிறார். யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், இவ்வளவு நாட்களாக நீங்கள் அசத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இருளிலே மூழ்கி கிடக்கிறீர்கள், நீங்கள் அறியாமையிலே கிடக்கிறீர்கள். இப்போது நீங்கள் இருக்கிற அறியாமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக திட்டமாக வந்துவிட்டது. நூறு, ஒரு ஒளி வந்துவிட்டது, ஒரு பிரகாசம் வந்துவிட்டது, ஒரு கிதாபும் முபீன், தெளிவான வேதம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். நாம் இங்குதான் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறியாமையில் மூழ்கி கிடந்த அந்த சமூகத்தை, அந்த செய்தியிலே இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ஒரு ஒளியையும் ஒரு வேதத்தையும், அது சாதாரண வேதம் அல்ல, தெளிவான வேதத்தை அல்லாஹ் கொடுத்ததாக குர்ஆனை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலே நூர் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூர் என்கிற வார்த்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும் என்று இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு தெளிவுரையிலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்திற்கு இப்படி நாம் பொருள் கொள்ளலாம். கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலிருந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூதரும், அந்த தூதருக்காக அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தெளிவான வேதத்தையும் அவர்களுக்கு நாம் கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று நபி அவர்களை இந்த வசனத்திலே நூர், ஒளி, பிரகாசம், வெளிச்சம் என்று அல்லாஹ் இங்கே அடையாளப்படுத்துகிறார். இது இங்கிருந்துதான் நபி அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னர் அங்கு இருந்த அசத்தியங்களை எல்லாம் அழித்தொழிப்பதற்காக அந்த அரபு தேசத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக உலகத்திலே எங்கேயும் இந்த அநீதங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நபியின் மூலமாக தெளிவுபடுத்துவதற்காக, எடுத்துச் சொல்வதற்காக அங்கே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஷானஹு தஆலா நபி அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அதுவரைக்கும் அங்கே மென்மையானவர்கள், தீமையானவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள் குறைவாக, தீமை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தார்கள். பசித்தவர்களுக்கு உணவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. வலிமை உள்ளவன் வலியவன் ஒன்றுமில்லாதவனை நசுக்கி அவனிடத்தில் இருந்து பொருளாதாரங்களை கைப்பற்றி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நபி அவர்கள் வந்ததற்கு பின்னர் இந்த அத்தனையும் மாற்றி அமைத்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான்,
அசத்தியத்திலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு, நீங்கள் மூழ்கி கிடக்கிற இருளில் இருந்து உங்களை வெளிச்சத்திற்கு நாம் கொண்டு வந்து விடுவதற்காக ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் நபியின் வருகையை குறித்து நூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அத்தோடு நபியை குறித்து விட்டுவிடவில்லை. அந்த நபிக்கான பணி என்ன? ஒருத்தர் வேலை செய்யறோம்னா அவருக்கு என்ன வேலைங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், நபிக்கான வேலை என்ன? வேறொரு வசனத்திலே சொல்கிறார், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக். யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கான பணி என்ன தெரியுமா? பல்லிக், பல்லிக், நீங்கள் எத்தி வையுங்கள். மா உன்ஸில இலைக, உங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு செய்தியை மிர் ரப்பிக, உங்களுடைய ரப்பிடமிருந்து வஹியாக, வேத செய்தியாக எதை அனுப்பப்பட்டதோ அதை எடுத்து சொல்லுவதுதான் உங்கள் பணி. மக்கள் அறியாமையிலே இருப்பார்கள், இருளிலே இருக்கிறார்கள், தெரியாமையிலே இருக்கிறார்கள், ஜஹாலத்திலே இருக்கிறார்கள். அந்த அறியாமையில் இருக்கிற, ஜஹாலத்தில் இருக்கிற மக்களிடத்திலே சென்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை சொல்வதுதான் உங்கள் பணி. நபிக்கான பணியை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக். உங்கள் ரப்புடைய புறத்திலிருந்து உங்கள் மனவாஞ்சைக்கு தோதுவாக அல்ல, உங்களுக்கு வேண்டியவர் என்றால் ஒரு சட்டம், வேண்டாதவர் என்றால் ஒரு சட்டம் என்று அல்ல, உங்களுடைய ரப்பிடமிருந்து என்ன செய்தி வந்திருக்கிறதோ அதை அப்படியே எடுத்து சொல்வதுதான், அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் உங்களுடைய மகத்தான பணி என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறார். ஃபைல்லம் தஃபஅல், ஃபைல்லம் தஃபஅல், நீங்கள் இந்த காரியத்தை செய்யாவிட்டால், ஃபைல்லம் தஃபஅல், எத்தி வைக்கிற, சொல்லிக் கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பணியை நீங்கள் செய்யாவிட்டால், ஃபமா பல்லக்த ரிசாலத, என்னுடைய தூதுத்துவத்தை நீங்கள் நிறைவேற்றியவராக ஆக முடியாது. எனவே அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எடுத்து சொல்லுதல் என்கிற அந்த பணியை நீங்கள் முறையாக செய்யுங்கள் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ் இங்கே நபி அவர்களுக்கு சொல்லி தருகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், வ அன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ். வ அன்ஸல்னா இலைக ذிக்ர, நபியே உங்களின் பக்கம் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். ஏன் தெரியுமா? லிதுபய்யின லின்னாஸ், லிதுபய்யின லின்னாஸ், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. அவங்களுக்கு எழுத தெரியாது, அவங்களுக்கு படிக்க தெரியாது, உண்மை எது பொய் எது என்பது தெரியாது, நன்மை எது தீமை எது என்பது தெரியாது. நீங்கள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது தவறு, இது சரி, இது உண்மை, இது பொய், இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்கிற அந்த வரைமுறைகளை, நெறிமுறைகளை நீங்கள் குர்ஆனை வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நோக்கத்திற்காகத்தான் உங்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். நபியினுடைய பணி என்ன தெரியுமா? குர்ஆனை கொடுத்து இந்த சமூகத்திற்கு நீங்கள் வழிகாட்டியாக செயல்படுங்கள், நீங்கள் கைடாக இருங்கள். ஹஜ்ஜிற்காக, உம்ராவிற்காக நாம் செல்லுகிற போது அங்குள்ள பகுதிகள் புதிதாக இருக்கும், நமக்கு முன் அனுபவம் இருக்காது. ஒரு முறை இரண்டு முறை சென்று வந்தாலும் அடுத்தடுத்து புதிய புதிய மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கும். எனவே நாம் அங்கே சென்று திண்டாடக்கூடாது என்பதற்காக எப்படி ஒரு வழிகாட்டுனரை, ஒரு வழி நடத்துனரை, ஒரு வழிகாட்டியை அந்த ஹஜ்ஜுடைய, உம்ராவினுடைய குழுவினர்கள், அந்த நிறுவனத்தினர்கள் ஏற்பாடு செய்து நமக்கு அனுப்பி வைக்கிறார்களோ, நாம் அங்கே இங்கே சென்று தடுமாறக்கூடாது என்பதற்காக. அதே போன்றுதான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சத்தியத்தை எப்படி தெரிந்து கொள்வது, அசத்தியத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை வழிகாட்டுவதற்காக, அதை கற்றுக் கொடுப்பதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த நபியை அனுப்பி வைத்ததாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டு வசனங்களினுடைய கருத்தும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு ஆசானாக, ஆசிரியராக
குர்ஆனுக்கு தெளிவுரை சொல்லக்கூடிய, குர்ஆனுக்கு வழிகாட்டக்கூடிய பேராசானாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதை இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், இன்னமா புஇத்து முஅல்லிமா, நான் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? முஅல்லிமா, நான் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு உண்மை எது, பொய் எது, நல்லது எது, கெட்டது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிமாக, ஆசிரியனாக, ஆசானாக நான் இந்த தேசத்திற்கு, இந்த உலகிற்கு நான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் என்று அந்த வசனத்தினுடைய கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபிமொழியாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இருந்த அசத்தியங்களை வேரோடு எடுப்பதற்காக நபி அவர்களை அனுப்பி வைத்து அவர்களை ஆசானாக அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு தேசத்திலே வந்தபோது அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான மூடப்பழக்க வழக்கங்கள் இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போதே அந்த மூடப்பழக்க வழக்கங்களினுடைய எல்லா செய்திகளும் ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக புதைக்கப்படாமல் சிறிது சிறிதாக வளர்ந்து வாலிபமாகி நபித்துவத்தை பெற்று அதற்கு பிறகு திருமண பருவத்தை அடைந்து அதற்கு பிறகு ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரியாக ஆட்சியாளராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என பல்வேறு பரிணாமங்களிலே இருந்து அந்த அசத்தியங்களுக்கு எதிரான கருத்துக்களை, சத்திய கருத்துக்களை மக்களுக்கு போதித்து விட்டு சென்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளின் மூலமாக புரிய முடிகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தினுடைய இந்த 5வது தேதியை சர்வதேச ஆசிரியர்கள் தினம் என்ற பெயரிலே கடைபிடிக்கப்படுகிற இந்த நேரத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படி தன்னை ஒரு ஆசானாக அடையாளப்படுத்தினார்கள், சஹாபாக்களை எப்படி அவர்கள் உயர்வினுடைய உச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைய தினம் நாம் நினைவிலே கொள்வது, அந்த நல்லாசிரியராக நமக்கு வழிகாட்டி விட்டு சென்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இது போன்ற நல்ல நாட்களிலே நாம் புரட்டி பார்ப்பது நமக்கு உள்ளத்திற்கு மென்மையை தரக்கூடிய, உள்ளத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய, உள்ளத்திற்கு ஆறுதலை தரக்கூடிய பல்வேறு செய்திகளை உள்ளே அடக்கி இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சஹாபாக்களை அவர்கள் வார்த்தெடுக்கவில்லை, பல்வேறு சூழ்நிலைகளை அங்கே கையாண்டிருக்கிறார்கள், பல்வேறு சிரமங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனை உருவாக்குதல் என்பது, ஒரு மாணவனை தேர்ச்சி பெற வைத்தல் என்பது, ஒரு மாணவனை அசத்தியத்திலிருந்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை களைந்து அவனை நல்வழிப்படுத்துதல் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல என்பதை சஹாபாக்களிடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட, அவர்களை வார்த்தெடுத்த, அவர்களை உருவாக்கிய அந்த விதங்களை எல்லாம் நாம் ஹதீஸ்களின் மூலமாக, வரலாறுகளின் மூலமாக தெரிந்து கொள்கிற போது நம்மால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. முதலிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை குறித்து சொன்ன ஒரு செய்தியை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்ஹாபி கன்னுஜூம், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். கபி ஐயிஹிம் யக்ததைதும், நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் இத்ததைதும் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்று லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கிய ஆசானாகிய நல் ஆசிரியராகிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாணவர்கள் அனைவருக்கும் கொடுத்த ஒரே ஒரு ஒற்றை வரி சான்றிதழ் இதுதான். என்னுடைய சஹாபாக்களில் யாரும் சோர்வானவர்கள் அல்ல, யாரும் சோம்பேறிகள் அல்ல, யாரும் கீழ்நிலையிலே சமூகத்திலே மட்டத்திலே உள்ளவர்கள் அல்ல, எல்லோரும் வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். பூமியிலே இருந்து வானம் எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, நட்சத்திரங்கள் நம்முடைய பார்வைக்கு தெரிந்தாலும் அவைகளை நம்முடைய கைகளால் தொட முடியாது. நட்சத்திரங்கள் நம்மால் பார்ப்பதற்கு தான் முடியுமே தவிர அந்த பூமியில இருந்து எவ்வளவு உயரத்தை எட்டி இருக்கிறதோ அதே உயரத்திலே அந்த சஹாபாக்களை நான் கொண்டு வந்து கல்வியிலே அவர்களை
மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன், உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறேன். எனவே அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்கிறார். அந்த சான்றிதழை தன்னுடைய மாணவர்களுக்கு நல்லாசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வார்த்தெடுப்பதிலே பல்வேறு விதமான வியூகங்களை கையாண்ட அந்த செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் ஆரம்பத்திலே சஹாபாக்களை உருவாக்குவதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைக்கு ஹதீஸ் கலையிலே மிக முக்கியமான நபராக போற்றப்படுகிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட நபிமொழிகளை இந்த உலகத்திற்கு அறிவித்து தந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போன்றுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த துறையை பற்றி கேட்டாலும் அது குறித்த செய்திகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நபியினுடைய அண்மையை பெற்றிருந்த காரணத்தினால் மார்க்கத்தினுடைய கல்விகளை நபியோடு சிறிது காலம் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த சிறிது காலத்திலே ஏராளமான செய்திகளை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போன்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற ஏராளமான கல்விமான்களை நபி அவர்கள் உருவாக்குவதற்காக அவர்கள் கையில் எடுத்த அந்த வழிமுறை என்ன தெரியுமா? முதலிலே அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே கல்வியை குறித்த தேடலை அவர்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். கல்வியினுடைய சிறப்புகளை குறித்து அங்கே எடுத்து சொன்னார்கள். அந்த செய்திகளால் அங்கே சஹாபாக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஒரு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க ஞானத்தை கொடுக்கிறார். யாருக்கு நலவை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க ஞானத்தின் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நலவை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. எந்த குர்ஆனுக்கு விளக்கமாக, எந்த குர்ஆனுக்கு வழிகாட்டியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த குர்ஆனை யார் கற்கிறார்களோ, யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே, சஹாபிய பெண்களுக்கு மத்தியிலே கல்வியினுடைய ஆர்வத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள். நல்லாசிரியராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுப்பதற்காக முதலிலே அவர்கள் கையாண்ட அந்த வழிமுறை கல்வியை குறித்த ஆர்வத்தை அவர்களுக்கு மத்தியிலே அதிகப்படுத்தினார்கள். எப்போதெல்லாம் பார்க்கிறார்களோ, எங்கெல்லாம் சந்திக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலும் கல்வியை குறித்து, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து, கல்வியினுடைய அவசியத்தை குறித்து அங்கே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நேரத்திலே இப்படி சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். கல்வியை தேடி ஒரு மனிதன் ஒரு பாதை வழியாக நடந்து செல்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த பாதையில் நடந்து செல்வதல்ல, அந்த ஊரிலே அந்த வீதியிலே நடந்து செல்வதல்ல, சஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. சுவனத்திற்கு அவர் செல்வதற்கான பாதையை இலகுவாக்குவதற்கான பாதையை அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த கல்வியை தேடி செல்கிற கல்வியை அவர் பெற்றுவிட்டால், அதை அமல் செய்தால் அந்த அமல் அவரை சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்களிலே சஹாபாக்களை, சஹாபிய பெண்மணிகளை பார்க்கிற போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்வியை குறித்த ஞானத்தை, அதனுடைய அகமியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நபிமொழியிலே தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமா இஜ்தமஅ கௌமுன் வமா இஜ்தமஅ கௌமுன் பைத்தும் மின் புயூத்தில்லாஹ். ஒரு வீட்டிலே ஒரு மஜ்மா கூடுகிறது, ஒரு சபை கூடுகிறது. அந்த சபையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? யத்லூன கிதாபல்லாஹ், யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களை
வசனங்களை ஓதுகிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அந்த குர்ஆனுக்கான விளக்கங்களை அங்கே பாடமாக நடத்துகிறார்கள். யததாரஸூனஹு பைனஹும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே அங்கே குர்ஆனுடைய வாசகங்களை, அந்த வசனங்களை படித்து ஓதி அதற்கான விளக்கங்களை அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இரண்டும் நடக்கிறது. இந்த இரண்டிற்கு அல்லாஹ் கொடுக்கிற பிரதிபலன் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டும் அங்கே நடந்தால் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, முதலாவதாக அங்கே அமைதி என்பது ஏற்படுகிறது. அமைதி என்பது அங்கே ஏற்படுகிறது. சகீனத் என்று சொன்னால் மன அமைதிக்கு சொல்லுவார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மன அமைதி இல்லாம நீங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம்? படுத்தால் தூக்கம் வர மறுக்கிறது. கண்ணை மூடினாலும் கல்விற்குள் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்ப சூழலோ அல்லது வியாபாரத்தினுடைய சூழ்நிலையோ அல்லது வேறு சில செய்திகளோ ஏதோ ஒன்று அவருடைய உள்ளத்தை அங்கே காயப்படுத்தி அதனுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதிக்காக, தூக்கத்திற்காக எத்தனை பேர் இரவு மாத்திரைகளை, தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு படுக்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓதுவதால், குர்ஆனுடைய பாடங்களை படிப்பதால், அதை கேட்பதால் அங்கே நஸலத் அலைஹிம் ஸகீனா, மன அமைதி என்பது அங்கே ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், எல்லோரும் மிகப்பெரிய அம்பானி குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. எல்லோரும் அன்றாட தேவைகளுக்காக, உழைப்பிற்காக செல்லக்கூடியவர்கள். விவசாயம் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், இன்னபிற தெளிந்த தொழில்களை செய்வார்கள். ஏதோ அவர்களால் முடிந்ததை செய்துவிட்டு மற்ற நேரங்களிலே அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களோடு அவர்கள் வந்து அமர வேண்டும். அந்த அவர்களுக்கு தேவைக்கு போகவுள்ள மீதமுள்ள நேரங்களை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக கல்விக்காக அவர்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். உழைப்பிற்காக நேரத்தை செலவழிப்பதை போன்று கல்விக்காகவும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்திலே வைத்து அங்கே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அங்கே குர்ஆனை ஓதி அதனுடைய பாடங்களை படித்ததால் சகீனத் என்று சொல்லப்படக்கூடிய மன நிம்மதி என்பது கிடைக்கிறது. வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் போர்த்தப்படுகிறார்கள். வஷியத் என்று சொன்னால் மறைப்பதற்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மனிதனுக்கு போர்த்தப்படுகிறது என்று சொன்னால், எப்படி நாம் போர்வையை போர்த்துகிற போது நாம் நிம்மதியாக தூங்குவதற்கோ போர்வை இல்லாமல் தூங்குவதற்கு மத்தியிலே எப்படி மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறதோ அதே போன்றுதான் இறைவனுடைய ரஹ்மத் நமக்கு அங்கே கிடைக்கிற போது நம்முடைய கவலைகள் அங்கே அப்புறப்படுத்தப்படுகிறது என்கிற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் போர்த்தப்படுகிறார்கள். இறைவனின் அருள் என்பது அங்கே இருக்கிற போது அதற்கு பக்கத்திலே ஷைத்தானோ மற்ற எந்த சக்திகளும் அங்கே வருவதற்கு அங்கே இடமில்லாமல் போய்விடுகிறது. எனவே அந்த கல்வியினுடைய அவசியத்தை குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள். வஹம்மத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய பாதுகாப்பு இந்த இரண்டு காரியங்களையும் செய்பவர்களுக்கு ஏற்படுகிறது. மலக்குமார்களுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அல்லாஹ் மலக்குமார்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறாது. அதுவும் கிடைத்து விட்டால் அங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது எங்கோ போய் சேர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, வதக்கரஹுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யார் இந்த காரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறாரோ அவரை குறித்து தன்னுடைய அந்த சபையிலே, அந்த மஜ்லிஸிலே, என்னுடைய அடியார் என்னை பற்றி பேசுகிறார், என்னுடைய கலாமை ஓதுகிறார், அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொள்கிறார், அதற்காக அவன் நேரத்தை செலவு செய்கிறான் என்று அங்கே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்திலே ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி சிலாயித்து பேசுகிறான் என்ற செய்திகளை எல்லாம் சஹாபாக்களிடத்திலே சொன்னதனுடைய விளைவுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, முஆத் பின் ஜபல், அனஸ் பின் மாலிக் போன்ற ஏராளமான சஹாபாக்கள் கல்வித்துறையிலே உயர்ந்த இடத்தை பெற்று அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் வைரங்களாக, வைடூரியங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அஸ்திவாரம், அதனுடைய பின்னணியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டு நல்ல ஆசிரியராக
இருந்து சஹாபாக்களுக்கு கல்வியினுடைய தேட்டத்தை, கல்வியினுடைய அவசியத்தை குறித்து அங்கே எடுத்து சொன்னார்கள். அதை புரிந்து கொண்டதன் காரணமாக, அதை எடுத்துக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு சஹாபாக்கள் மிக உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வியை நாம் பெறாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் சேர்த்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கல்வியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும்? முந்தைய சமூகத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் கல்வி அறிவு இல்லாததன் காரணமாக என்ன செய்தார்கள்? தகுதி இல்லாதவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். தகுதி இல்லாதவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததால் என்ன நடக்கும்? அவர் தானும் தீர்ப்பு சொல்லுகிற போது சரியான தீர்ப்பை அவரால் வழங்க முடியாது. காரணம், அவரிடத்திலே கல்வி இல்லை, அஸ்திவாரம் இல்லை என்கிற போது கட்டணம் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்? எனவே அவர்கள் சரியான முறையிலே தீர்ப்பை அங்கே சொல்ல முடியாது. அதன் காரணமாக அவர்களும் வழிகேட்டிலே செல்வார்கள், மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். இந்த இரண்டும் ஏற்படுவதற்கான காரணம் கல்வி அறிவு இன்மைதான் என்பதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் தவறான முறையிலே பத்துவா கொடுப்பார்கள். அந்த பத்துவாவின் மூலமாக, தவறான பத்துவா கொடுத்ததற்காக, கல்வி அறிவு இல்லாமல் கொடுத்ததன் காரணமாக அவர் அதற்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதே போன்று வழிகேட்டில் யார் அவரிடத்திலே சென்று போய் மார்க்க சட்டத்தை கேட்டாரோ அவரும் வழிதவறி செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அழுத்தமாக சொன்னதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், உள்வாங்கிக் கொண்டார்கள். அதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு சஹாபாக்கள் மின்னல் வைரங்களை போல, வைடூரியங்களை போல அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த வஅன்ஸல்னா இலைக திக்ர லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துதல், எடுத்துச் சொல்லுதல், விளக்குதல் என்கிற அந்த ஆசிரியர் பணியை நல்லாசிரியராக இருந்து அவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கையாண்ட பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு நடைமுறைகள் ஹதீஸ்களிலே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமாக கூடி இருக்கிற, குழுமி இருக்கிற அந்த நேரத்திலே தனக்கு அருகில் இருந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், மக்களை சிறிது நேரம் அமைதி காக்க சொல்லுங்கள், மக்களை சிறிது நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்ல போகிறேன் என்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த போது அங்கே மக்களை முதலிலே அமைதிப்படுத்தினார்கள். அதற்கு பின்னர் சொன்னார்கள், நிறைய செய்திகள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உண்டு. கடைசியாக நபி அவர்கள் அழுத்தமாக சொன்ன விஷயம், ஈமானை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டு இதற்கு பின்னர் இறை நிராகரிப்புக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்கிற அந்த செய்தியை அழுத்தமாக சொன்னார்கள். சொல்லுவதற்கு முன்னர் அங்கே இருந்த சத்தங்களை குறைக்கும் விதமாக, ஆரவாரத்தை நிறுத்தும் விதமாக ஒரு நல்ல ஆசிரியராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை நாம் சொன்னோம் என்று சொன்னால் இந்த செய்தி முழுமையாக அவர்களிடத்திலே சென்று சேராது. அது நாம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களுக்கு முழுமையான பலனை தராது என்பதை கருத்திலே கொண்டு நல்லாசிரியராக இருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மக்களை முதலிலே அமைதிப்படுத்தினார்கள், சாந்தப்படுத்தினார்கள், சப்தங்களை குறைத்து விட்டு அதற்கு பின்னர் தான் சொல்ல வந்த செய்தியை சொல்லி சமூகத்திலே அவர்கள் பதிய வைத்தார்கள். இன்றைக்கும் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்னர் எங்களை அமைதிப்படுத்தினார்கள் என்கிற செய்தியும் சேர்த்து பதியப்படுகிறது என்று சொன்னார். நல்லாசிரியராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுப்பதிலே எந்த அளவிற்கு அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு பிரயாணத்திலே நாங்கள் சென்று திரும்பிக் கொண்டிருந்தோம், தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது,
ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்திலே தொழுகையை நிறைவேற்றலாம் என்று முடிவு செய்தோம். ஒரு குழுவினர் நாங்கள் முன்னால் வந்து விட்டோம், நாங்கள் வந்து தொழுகைக்காக ஒது செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் முன்னால் அனுப்பி வைத்து விட்டு கடைசியாக இரண்டாவதாக பிந்தியவர்களாக அந்த குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சில மனிதர்கள் ஒழு செய்கிற போது கால்கள் குதிகால்கள் சரியாக கழுவப்படாமல் இருந்தது. அதை பார்த்த நபி அவர்கள் வைலுன் லில் அஅகாபி மினன் நார், வைலுன் நாசம் உண்டாகட்டும், லில் அஅகாபி மினன் நார், ஒழுவின் போது குதிகால்களை சரியாக கழுவாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அந்த ஒழு என்பது அது பரிபூர்ணத்தை அடையாது, அது முழுமை பெறாது. எனவே ஒழு செய்பவர்கள் அந்த செய்தியை மிகவும் கவனத்தோடு கடைபிடிங்கள் என்கிறதை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அங்கு இருந்த அந்த தவறை திருத்தி காட்டும் விதமாக சப்தமாக உறக்க சத்தமிட்டு 2 அல்லது 3 தடவை அறிவிப்பிலே வருகிறது. 2 தடவை அல்லது 3 தடவை சொன்னார்கள். வைலுன் லில் அஅகாபி மினன் நார் என்ற உரத்த குரலிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னார், அந்த மனிதர்களிடத்தில் மாத்திரம் யார் கால்களை சரியாக கழுவாமல் இருந்தார்களோ அவர்களிடத்தில் மாத்திரம் சொன்னார், மற்றவர்களுக்கு கூட இந்த செய்தி தெரியாமல் போய்விடும். எனவேதான் அந்த தவறை எல்லோருக்கும் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலிலே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்கிற போது அந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கவனமும் திரும்பும். நபி அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், எதற்காக சொல்கிறார்கள், என்ன சூழல் என்பதை அங்கு இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் புரிந்து கொள்வார்கள் என்கிற அந்த ரீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலிலே அந்த செய்தியை சொன்னார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது, ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிற போது, அதை தேவைப்படுகிற போது குரலை உயர்த்தி அங்கு சொல்லப்படுகிற போது அதன் மூலமாகத்தான் அந்த தவறு மற்றவர்களிடத்தில் நடப்பதிலிருந்து அவர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலே நல்ல ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களை வார்த்தெடுப்பதற்காக இது போன்ற பல்வேறு நெறிமுறைகளை பல்வேறு நடைமுறைகளை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சபையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென பெரும்பாவங்களை குறித்த செய்தி வந்தது. அந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, உக்கூக்குல் வாலிதே, பெற்றோர்களுக்கு நோவினை தருவது, இதுதான் பெரும்பாவங்களில் முதலாவது. அதற்கு அடுத்து பெற்றோர்களுக்கு நோவினை தருவது என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக வஷஹாதத்து ஸூர், வஷஹாதத்து ஸூர், வஷஹாதத்து ஸூர் என்று 3 தடவைகள் அந்த ஷஹாதத்து ஸூர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற அந்த செய்தியை அறிவிக்கிற சஹாபி சொல்கிறார்கள், இப்போது இந்த 3வது தடவையோடு நபி அவர்கள் நிறுத்திவிடுவார்களா அல்லது தொடர்வார்களா என்ற ஏக்கத்தோடு நாங்கள் நபி அவர்களை பார்த்து கொண்டிருந்தோம். 3 முறைகளோடு நபி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்பதை சேர்த்து அறிவிக்கிற இந்த நபிமொழியில் இருந்து நாம் புரிய வருகிற செய்தி இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்வதாக இருந்தால் அதை 3 தடவைகள் நிறுத்தி அவர்களுடைய கவனத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்ளும் வரை, அவர்கள் அதை கவனமாக கடைபிடிக்கும் வரை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையை கையாண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒழுக்கம், அவர்கள் வழங்கிய அந்த கல்வி இன்றைக்கு சஹாபாக்களை தூய்மையானவர்கள் என்கிற அடைமொழியோடு நாம் சொல்கிற போது, அதே போன்று யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்மை பெறுவீர்கள் என்று நபி அவர்கள் அந்த ஒற்றை வரியிலே சான்றிதழை கொடுப்பதற்காக முன்னர் இவ்வளவு வழிமுறைகளை சஹாபாக்களுக்கு அங்கே பின்பற்றித்தான் அவர்களை நல்வழிப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி நேர்வழிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக, இந்த ஹதீஸ்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிற போது அதை சாதாரணமாக சொல்லி முடித்து விடுவதில்லை. ஏதாவது அங்கே
முக்கியமான செய்தியாக இருந்தது என்று சொன்னால் அதை அவர்களுடைய சிந்தனையிலே வருகிறதா என்பதை முதலில் அவர்களுடைய சிந்தனையை தூண்டுவார்கள். ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து போவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் அல்ல. அதை குறித்த முன்னுரையாக, முன்னோட்டமாக, வெள்ளோட்டமாக எதையாவது ஒரு துணுக்கு செய்தியை தூக்கி போடுவார்கள். இது போன்று உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது, ஆனால் அந்த மரம் ஒரு முஸ்லிமை போன்றது. இதற்கு யார் விடை சொல்வது என்று ஒரு துணுக்கு செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சபையிலே வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அது பேரித்த மரமாகத்தான் இருக்கும் என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வந்தது. ஆனால் என்னை விட அறிவிலே, அனுபவத்திலே, சிந்தனையிலே மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் அந்த சபையிலே வாய் திறக்கவில்லை. நபி அவர்கள் போட்ட அந்த சிந்தனைக்கு அங்கே நபி அவர்களே கடைசியாக விடை சொன்னார்கள். அந்த மரம் என்பது அது பேரீச்ச மரம் தான், அதனுடைய இலைகள் தான் உதிராது, ஆனால் அது முஸ்லிமிற்கு ஒவ்வாக இருக்கும் என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதற்கு முன்னர் அங்கே பேரீச்ச மரம் என்று எடுத்த எடுப்பிலே சொல்லிவிடாமல் அவர்களுடைய சிந்தனையை அங்கே தூண்டுகிற அமைப்பிலே நாம் சொல்லுவதை சஹாபாக்கள் கவனிக்கிறார்களா அல்லது வேறு சிந்தனையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கவனிப்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பல்வேறு விதமான சூழல்களை கையாண்டுதான் சஹாபாக்களை அங்கே ஒரு நல்லாசிரியராக இருந்து சஹாபாக்கள் என்கிற அந்த மாணவர்களை அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத் நேர்வழியிலே சென்று விடுவீர்கள் என்று சொல்லுகிறார் அளவிற்கு நபி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அதனுடைய பின்னணியிலே நபியினுடைய அந்த ஆசிரியர் பணி, அல்லாஹ் வழங்கிய அந்த பணியை முறையாக, சரியாக, எவ்வளவு தேவையோ, எந்த அளவிற்கு இறங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இறங்கி அந்த பணிகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததால் தான் இன்றைக்கும் நல்ல ஆசிரியராக விருதுகள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டாலும் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே தன்னுடைய சொல்லின் மூலமாக இல்லாவிட்டாலும் கூட செயல்பாடுகளின் மூலமாக அந்த ஆசானாக நமக்கு வழிகாட்டியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு செய்திகளிலே, பல்வேறு நேரங்களிலே பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே சஹாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது நட்பை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நண்பனை நாம் எப்படி நல்ல நண்பனை புரிந்து கொள்வது, தீய நண்பனை தெரிந்து கொள்வது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த எடுப்பிலே அங்கே நட்பிற்கான உதாரணத்தை சொல்லாமல் அங்கே ஒரு ஓமையை சொல்லுகிறார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் அது கஸ்தூரியை போன்றது. நல்ல நண்பனுக்கு உதாரணம் அது கஸ்தூரியை போன்றது. ஏனென்று சொன்னால் அந்த கஸ்தூரி ஒன்று அந்த மனிதன் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த கஸ்தூரியை உனக்கு அன்பளிப்பாக கொடுப்பான், அல்லது நீ உனக்கு தேவை என்றால் அவனிடத்திலே விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு உனக்கு அன்பளிப்பாக கிஃப்டா கூட கிடைக்கலாம், அல்லது நீ காசு கொடுத்து வாங்குறதா காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அப்ப அந்த கஸ்தூரியை நீ வாங்கினால் உனக்கு அதிலிருந்து நறுமணம் என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதே இது தீய நண்பனாக இருந்தால் அவன் உடையிலே உட்கார்ந்து ஊதி கொண்டிருப்பானே, ஊதியை வைத்து அவனை போன்றவன் அவனிடத்திலிருந்து உனக்கு நன்மைகள் கிடைக்காது. ஒன்று அந்த மனிதன் உடையை ஊத ஊத அதிலிருந்து வருகிற நெருப்பு பறந்து உன்னுடைய ஆடையை கரித்து விடலாம், அல்லது அதிலிருந்து ஒரு துர்நாற்றம் வரும், அந்த துர்நாற்றம் தான் உனக்கு கிடைக்கும். இப்படியாக சொல்லிவிட்டு நல்ல நண்பனுக்கு உதாரணம் அது கஸ்தூரியை போன்றது. அவன் மூலமாக நீ பெற்றுக்கொண்டாலும் உனக்கு அது நன்மைதான், அது பிரயோஜனத்தை தரும். அவனாக உனக்கு கொடுத்தாலும் அது பிரயோஜனத்தை தரும். ஆனால் தீய நண்பன் உனக்கு கிடைத்து விட்டால் அவனிடமிருந்து பிரயோஜனத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, அது உனக்கு நஷ்டத்தை தான் பெற்றுத்தரும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த எடுப்பிலே நேரடியாக சொல்லாமல் அங்கே உதாரணத்தை சொல்லி அந்த உதாரணத்திலிருந்து இதை இப்படி விளக்குங்கள், இந்த நன்மை உண்டு, இந்த தீமை உண்டு என்பதை அங்கே விளக்கிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிற போது சஹாபாக்களுக்கு புரிந்தது யாரோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், யாரோடு நாம் தோழமை கொள்ள வேண்டும், யாரிடத்தில்
விலகி இருக்க வேண்டும், யாரை நாம் நெருங்கக்கூடாது என்கிற செய்திகளை எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் மூலமாக அங்கே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாக வாழ்க்கையிலே இன்றைக்கு மிகப்பெரிய இடத்திலே சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக சஹாபாக்களை வார்த்தெடுப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் சஹாபாக்களை சில நேரங்களிலே இப்படியும் செய்திருக்கிறார்கள். ஒரு சிறிய குழந்தை நபியினுடைய பராமரிப்பிலே இருந்தது. சாப்பிடுகிற போது அதனுடைய முற்பகுதியிலே இருந்து சாப்பிடாமல் இங்கும் அங்குமாக கைகளை உழப்பிக் கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், யா குலாம், சிறுவனே, சம்மில்லாஹ, சம்மில்லாஹ, சாப்பிட தூங்குகிறாயா, பிஸ்மில்லாஹை சொல். ஒகுல் மிம்மா யலீக, உனக்கு முற்பகுதியில் இருக்கக்கூடிய உன் தட்டையிலே முற்பகுதியில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சொல், எடுத்து சாப்பிடு. ஒகுல் மிம்மா யலீக, உனக்கு வலது பக்கத்திலே இருந்து நீ சாப்பிடு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒகுல் பி யமீனிக, உன் வலது கரத்தின் மூலமாக சாப்பிடு, இடது கரத்தை சாப்பிடுவதற்காக பயன்படுத்தாதே என்று சொல்லுகிற போது அந்த குழந்தை இடத்திலே அங்கே தவறு இருந்தது. இங்கும் அங்குமாக எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தையை நெறிப்படுத்துவதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம், சிறுவனே, இந்த இடத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் நினைத்திருந்தால் வேறு வார்த்தைகளை கூட கூப்பிட்டிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு அவசரமான ஒரு வார்த்தைகளையோ சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம். அந்த குழந்தைகள் தவறு செய்கிற போது கூட அந்த தவறை திருத்துவதற்காக நாம் முற்படுகிற போது அந்த குழந்தை என்றுதான் அங்கே கூப்பிட வேண்டுமே தவிர நாம சைத்தானே அல்லது அப்படியே இப்படியே என்று நாம ஒரு பெயர்களை நாம் சொல்லி அங்கே அழைக்கிற போது நாம் சொல்ல வருகிற செய்தி அங்கே எடுபடாமல் போகும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு நல்லாசிரியராக இருந்து அங்கே புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அந்த சிறுவனிடத்தில் இருந்த தவறை திருத்துகிற போதும் கூட அங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் யா குலாம் என்கிற சிறுவனே என்று அழைக்கிற போது அந்த அழைப்பிலே அவனுடைய உள்ளத்திலே மாற்றக்கூடிய, அவனுடைய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய அன்பான வார்த்தைகளால் அவனை கட்டி போட்டு அந்த சூழ்நிலைகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நாம் காயம் ஏற்படாத வகையிலே அவர்களை நாம் கையாள வேண்டும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியராக, பேராசானாக, நல்லாசிரியராக இருந்து நபி அவர்கள் சொன்னார்கள், லா தத்ரிபில் வஜ்ஹ, யாராக இருந்தாலும் முகத்தை அடிக்காதீர்கள். தொழுகையை குறித்து சொல்கிற போது சொன்னார்கள், 7 வயதாகிவிட்டால் தொழும்படி அந்த குழந்தையை ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் தொழுகைக்காக ஏவுங்கள். அத்தோடு மாத்திரம் இல்லாமல் லேசாக அடியுங்கள். இந்த அடிக்கிறது என்பது எங்கே அடிக்கணும் என்றால் முகத்திலே அடிக்கக்கூடாது, கீழ்ப்பகுதியிலே கால் பகுதியிலே அடிக்க வேண்டும் என்று நமக்கு அந்த நபிமொழியினுடைய விதிமுறைகளிலே சொல்லித் தரப்படுகிறது. வேறொரு நபிமொழியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், லா தத்ரிபில் வஜ்ஹ, முகத்திலே நீங்கள் யாரையும் அடிக்க வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம். காரணம் அது பல்வேறு விதமான சூழல்களை அவனுக்கு கொண்டு வந்து ஏற்படுத்திவிடும். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை கையாளுகிற போது கூட அங்கே நீங்கள் கவனத்தோடு கடைபிடியுங்கள். அப்படி அவர்களிடத்திலே நீங்கள் நடந்தால்தான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் களைய முடியும் என்கிற அந்த செய்திகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வாங்கியதன் காரணமாக இன்றைக்கு நல்லாசிரியராக நமக்கு முன்னால் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் அது சுவனத்தை நோக்கி நாம் செல்வதற்கான பாதைகள் என்பதை சஹாபாக்கள் புரிந்தார்கள். அதன் காரணமாக எல்லா சஹாபாக்களும் நபியிடத்திலே ஒற்றை வரியிலே மிகச்சிறந்த மாணவர்கள் என்கிற சான்றை பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த நபியினுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாமும் நபி அவர்கள் அந்த போதித்த அந்த போதனை முறைகளை ஆசானாக இருந்தவர்கள் கற்றுத்தந்த சஹாபாக்களுக்கு சொல்லித் தந்த அந்த வழிமுறைகளை நாமும் எடுத்து நடக்கிற போது நாமும் இந்த உலகத்திலே சிறந்தவர்களின் அந்தஸ்தை பெற முடியும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கு இடங்களை
ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுடைய வரலாறுகளை குறித்து பேசக்கூடிய இந்த தினத்திலே ஆசிரியராக இருந்து நபி அவர்கள் சொல்லி தந்த எல்லா நடைமுறைகளையும் நாம் நினைவில் வைத்து நாமும் நம்முடைய குழந்தைகளிடத்திலே இந்த நடைமுறைகளை கடைபிடித்து அவர்களை சிறந்த மாணவர்களாக, சிறந்த தலைவர்களாக, சிறந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக உருவாக்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கான நல்ல சூழ்நிலைகளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்